ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நயன்தாரா அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூ ஸ்டேட்மெண்ட் தான் செம வைரலாக போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அப்படி அவங்க இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் விக்னேஷ் சிவனும் சேராமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று அவ்வப்போது நினைத்ததுண்டு. அவரை திருமணம் செய்தது இப்போது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கிறது. அவரை இந்த உறவுக்குள் இழுத்தது நான் தான். அவரின் வாழ்க்கையில் நான் இல்லாமல் இருந்திருந்தால் அவருக்கென தனி பெயர் தனி அடையாளம் இருந்திருக்கும் அப்படின்னு நயன்தாரா அவர்கள் இப்படி ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா தனுஷ் அவர்களுக்கும் நயன்தாரா அவர்களும் மிகப்பெரிய இஷ்யூ ஒன்று போயிட்டு இருந்தது. தனுஷ் அவர்கள் நயன்தாரா கிட்ட 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டிருந்தாரு. நயன்தாரா அவர்களும் விக்னேஷ் சிவன் அவர்களும் நானும் ரவுடி தான் படத்துல இருந்து காதலிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் திருமணமும் செஞ்சுட்டாங்க. அவங்க காதல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தான் கால் ஷீட் அதிகமா போய் எனக்கு நிறைய நஷ்டமாச்சு அப்படின்னு தனுஷ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதனாலே நானும் ரவுடி தான் படத்துல இருந்து எந்த கிளிப்பும் நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதை மீறி நயன்தாரா அவர்கள் அந்த கிளிப்பை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டிருந்தாரு தனுஷ் அவர்கள். அண்ட் அதுக்கப்புறம் நயன்தாரா அவர்களும் விக்னேஷ் சிவன் அவர்களும் இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க. எதுவா இருந்தாலும் சிரிச்சுட்டே கடந்து போகணும் அப்படின்ற மாதிரி. பட் இப்ப இந்த இன்டர்வியூல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. கோலிவுட்ல நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்க டிவோர்ஸ் பண்றத வெளிப்படையா சொல்றாங்க. சோ அதே போல இப்ப இவங்க சொன்னது டிவோர்ஸ் பண்ண போறாங்களா, சீக்கிரமே விவாகரத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத நினைச்சிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம். பட் இது கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் சீக்கிரமே இதுக்கான அபிஷியல் நியூஸ் வெளில வரும். நயன்தாரா அவர்கள் கிளாரிஃபை பண்ணுவாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நயன்தாரா சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.